கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். I bless you in the name of Lord Jesus Christ. இந்த நேரத்தில் நம் மத்தியில் இருக்கிற அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களை BGM ஊழியத்தின் சார்பாக நாங்கள் வரவேற்கிறோம். We welcome all the men of God in the name of BGM Church. விசேஷமாக நமக்கிலே ஜிஜி அவர்கள் இருப்பது நமக்கு மிகுந்த சந்தோஷம். Especially the man of God Gigi is there, brother Gigi is there, so thank you. அடுத்தது அந்த டோனி அவங்கள நாங்கள் ஏற்கனவே திருவிழாவில் ஷானுடைய கிராஜுவேஷன் அன்னைக்கு பார்க்கிறதுக்கான ஒரு உதவி செய்தார். கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறோம். We also have brother Tony. We have seen him the Sean's graduation day, so we also welcome you. கூட வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரவேற்கிறோம். We welcome other all in the name of Lord Jesus Christ. அடுத்தது நம்ம மத்தியில் இருக்கிற அருமையான அண்ணன் Also we welcome our பர்கோ சிங்கம். கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். We also welcome you in the name of Lord Jesus Christ. இது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற மிக மிக சந்தோஷமான ஒரு நாள். This day is given by the Lord Jesus Christ, so we are very happy day. இங்க ஸ்கிரீன்ல ஒரு படத்தை நீங்க பாக்குறீங்க. We have a picture on the screen. அதிலே கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை ஒரு அடித்தளமாக வைத்து அந்த படம் வரையப்பட்டிருக்கிறது. The picture is on the basis of Colossians 2 verse 7. இயேசு கிறிஸ்துவின் மேல் வேர் கொண்டவர்களாக கட்டப்பட்டவர்களாக வளர்ந்து வருகிற ஒரு தேவனுடைய சபை. Let your root grow down into him and let your lips be built on him. இங்கே 2002ஆம் வருடத்திலே நான் என்னுடைய பிறந்த இடத்திலிருந்து இந்த பகுதிக்கு ஊழியம் செய்வதற்காக வந்தேன். I came from my birthplace in the year 2002 in this place to do the ministry. 2012ஆம் வருஷத்திலே இந்த பகுதியிலே சபை ஊழியத்திற்காக நான் கடந்து வந்தேன். In the year 2012 I came to this place to start my church ministry. 10 வருடங்கள் ஒரு ஸ்தாபனத்திலே வேதாகம கல்லூரியிலே ஆசிரியராகவும் அங்கே ஒரு மேனேஜராகவும் இருந்து பணியாற்றி கொண்டிருந்தேன். 10 years I was in a organization and I worked as a teacher also, Bible college teacher, and I was a warden also and manager also. அதற்கு இடையே ஒரு வருடம் ஜெம்ஸ்ல மிஷனரியாக இருக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். Also I was a missionary in James for 1 year in between. அந்த 10 ஆண்டுகள் முடிந்த பின்பு நான் விரும்பாத ஒரு ஊழியத்திற்கு ஆண்டவரால் நடத்தப்பட்டேன். 10 வருட ஊழியத்துக்கு பின்பு நான் விரும்பாத ஒரு ஊழியம். After the 10 years, God called me to do the ministry which I don't like. சபை ஊழியமே வேண்டாம் என்று நினைத்திருந்தேன். What I thought is like I don't want church ministry at all. ஆனால் ஆண்டவர் 2002லே இந்த பகுதிக்கு என்னை கொண்டு வந்தார். But God called me to this place in 2002. சபை ஆரம்பித்து 3 மாதத்துக்குள்ளாக அங்கிருந்து துரத்தப்பட்டோம். Within 3 months of the church ministry, they told us to go out. அது வேறொரு இடமாக இருந்தது, வாடகைக்கான ஒரு இடமா இருந்தது. That's one more place. We was there for rent. ஆனால் ஒரு சில மாதங்களுக்குள்ளாக ஆண்டவருடைய பெரிதான இரக்கத்தினாலே இந்த இடத்தை வாங்குவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். Within few months, God gave us He gave us this land to build a church here. 2013 செப்டம்பர் 28ஆம் தேதியிலிருந்து இந்த இடத்திலே நாங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறோம். In the year 2013 September, we are worshiping God in this place. ஒரு வருடத்துக்குள்ளாக ஆண்டவர் இந்த இடத்தை கொடுத்து அழகான ஒரு சபையை எழுப்புவதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். Within 1 year, God gave this church and we all gathered here to praise God. அந்த காலம் தொட்டு நம்ம மத்தியிலே இருக்கிற அருமையான குடும்பத்தார் சகோதரன் ராஜன், ரூபி, ராஜேஷ் இங்க இருக்கீங்களா? From that day onwards, brother Rajan, brother sister Ruby and brother Rajesh, they are from the day of the starting being. ஆரம்ப நாட்களிலிருந்து இந்த சபை ஊழியத்தினுடைய எல்லா சூழல்களிலேயும் எங்களோடு தோள் கொடுத்தவர்கள். From the beginning, in all situations, they gave hand to this church. அன்னைக்கு சின்ன ஒரு ராஜேஷ். In those days, I think Rajesh was very small. உங்களுக்கு படத்துல பார்க்கணும்னா 2018ல ஒரு gift வாங்கும்போது இருக்கிற ராஜேஷை நீங்க பார்க்கலாம். That Rajesh was in the year 2018. He is getting a gift there. இப்போ நல்ல அப்பா மாதிரி வந்தாங்க. Now he became like his father. சரி, கர்த்தர் நல்லவர். God's great. God is good. அந்த 2013ஆம் வருடத்திலிருந்து தொடர்ந்து குடும்பமாக கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் அவர்கள் பயணித்து கர்த்தரை ஆராதிப்பதற்கு கடந்து வருகிறார்கள். From the year 2013, they have been traveling 30 kilometers from their native to here to worship God.
அது எவ்வளவு எந்த நேரத்தில் வச்சாலும் சரி சரியாக அவர்கள் ஆராதனையில் பங்கெடுப்பார்கள். Whatever be the time, but they will be coming at the right time to worship God. இங்கே ஆண்டவர் கொடுத்த இந்த சபைக்கான தரிசனத்தின்படி வேதாகம மொழிபெயர்ப்பு பணிகளுக்காக நாம் ஜெபிப்பது வழக்கம், கொடுப்பது வழக்கம். We have a burden which was given by the God, so we used to pray for all those biblical translation works and all. அப்படி வேதாகம மொழிபெயர்ப்பு பணிகளுக்காக ஜெபிக்கிறதையும் வேதாகம மொழிபெயர்ப்பு பணிகளின் தேவைகளையும் இங்கே சொல்லுகிறதையும் கேட்டு பரிசுத்த ஆவியினாலே உணர்த்தப்பட்டு தன்னை தேவனுக்கு என்று ஒப்புக் கொடுத்தார். Here we continuously we tell the needs of the Bible translation. So by all those prayers and by all these things, Rajesh gave himself to do this ministry. ராஜேஷ் மாத்திரமல்ல, Not only Rajesh. இங்கே இந்த படத்தில் தெரிகிறபடி 2017ஆம் ஆண்டிலே தெலுங்கானா பகுதியிலே ராஜசேகரையா ரெட்டி என்று சொல்லப்படுகிற மிஷனரியை முதலாவது நாம் இந்த சபையிலே பிரதிஷ்டை செய்தோம். We also dedicated a missionary name called Rajshekhar, who is doing his ministry in Andhra Pradesh. அடுத்ததாக நம்முடைய திருச்சபையிலிருந்தே திருமணமாகி அல்லது கர்த்தருடைய ஊழியத்துக்காக புறப்பட்டு போன குளோரி. Also we have one more sister called Glory, who was also being dedicated to the ministry of God. திருவனந்தபுரம் மாவட்டத்தில் நெய்யாற்றிங்கரை என்கிற பகுதியிலே ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். She is doing ministry in the Tirunelveli. அடுத்ததாக நம்ம மத்தியிலே வேதாகம மொழிபெயர்ப்பு பணிக்காக கடந்து போயிருக்கிற அந்த மகள் பிரியதர்ஷினி இப்பொழுது வெஸ்ட் பெங்காலிலே ஐஎம்லே ஊழியம் செய்து We கொண்டிருக்கிறார். also have one more girl whose name is Priya. So she also being sent from this church to IEM to do the Bible translation. இந்த படத்திலே இல்லாத ஒரு சகோதரனும் சகோதரியும் ஜாஷுவாவும் தீபாவும் பொதுகிரிப்பதிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். We also have one more family called Joshua and Deepa. They are also doing the ministry of God in the Nilgiris. இது இல்லாமல் அங்கே பிரதிஷ்டை செய்வதற்காக இருக்கக்கூடிய 10 பேரை நீங்கள் படத்திலே பார்க்கலாம். We also have one more 10 members standing there for dedication. அதில் ஒரு சிலர்கள் புறப்பட்டு போயிருக்கிறார்கள், ஒரு சிலர் இன்னமும் இங்கே இருக்கிறார்கள். Some of them were sent and some of them are still in the church. இன்னமும் அனுப்புவதற்கு தேவன் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறார். We also have some more to send to the ministry of God. இந்த கடந்த 11 ஆண்டுகளிலே இதெல்லாம் எளிதாக கடந்து வரவில்லை. In these last 11 years it was not it's that much easy. அநேக கடின சூழலின் வழியாகத்தான் நாங்கள் கடந்து வந்தோம். We have so much of struggles in these 11 years. அநேகர் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். Many have left us. ஆனாலும் தேவனுடைய கிருபையினாலே அழைப்பை பெற்றவர்கள் இங்கே நிலைநிறுத்தப்பட்டார்கள். But by the grace of God, those who have that calling was here in the church alone. நம்முடைய சபைக்கு ஆண்டவர் தந்திருக்கிற தரிசனத்தின்படி The burden which was given by the God is அடைக்கப்பட்ட தேசங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். we have the burden to pray for the nations who are all having the persecution, who are all facing persecution. அடுத்தது வேதாகம மொழிபெயர்ப்பு பணிகளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். We also pray for Bible translation works. இரண்டு பேரை வேதாகம மொழிபெயர்ப்பு பணிகளுக்கு அனுப்புவதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். God has helped us to send 2 of our members to the Bible translation work. இன்னும் அதிகமான நபர்களை அனுப்புவதற்கு ஆண்டவர் வரும் காலங்களில் கிருபை செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். We also believe that God will send more members to the Bible translation work in future. கர்த்தருக்கு சித்தமானால் அடைக்கப்பட்ட தேசங்களுக்குள்ளேயும் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கான நபர்களை ஆண்டவர் இங்கிருந்து கொண்டு செல்வார் என்று விசுவாசிக்கிறேன். We also believe that if there is God's will, God will also send some of our members to the nation who's been persecuted for Christ. ஏனென்றால் நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ராஜரீகமான இந்த சுவிசேஷமும் ஆரோக்கியமான உபதேசமும் நம்முடைய கரங்களிலே கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. We have the sound doctrine and the kingdom's gospel given us. Not only it is the command for us. இதை நாம் வெறுமனே ஒரு சடங்காச்சாரமாகவோ பாரம்பரியமாகவோ பார்க்க முடியாது. The gospel, the kingdom's gospel and the sound doctrine, it is not anything. இது தேவன் நம்மை நம்பி தந்த மிக முக்கியமான பொறுப்பாக இருக்கிறதுனாலே இதை நிறைவேற்றுவதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். This is our major responsibility which God has given us, so we should fulfill it. இந்த நாளிலேயும் நாம் அப்படிப்பட்ட தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். So God has helped us to fulfill that command this day, in this day. அல்லேலூயா. விக்கிலிபிட்டியுடைய கிறிஸ்தீய ஸ்நேக வந்தனம். உங்கள் யாவருக்கும் விக்கிலிபிட்டியாவுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நூற்றாண்டிന് മുൻപ് ஒரு 100 வருஷத்துக்கு முன்பதாக രാജേഷിനെ പോലെയുള്ള ഒരു ചെറുപ്പക്കാരൻ
ராஜேஷை மாதிரியான ஒரு சிறு வயதுள்ள ஒரு வாலிபன் തന്റെ ഹൃദയത്തിൽ ദൈവ വചനം മറ്റുള്ളവർക്ക് പകർന്നു കൊടുക്കണമെന്ന ആഗ്രഹം ഉണ്ടായത് നിമിത്തം அவருடைய இருதயத்தில், அந்த வாலிபனுடைய இருதயத்திலே மற்றவர்களுக்கு இந்த கர்த்தருடைய வசனத்தை பகிர்ந்து மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் உண்டாயிருந்தது. ഈ വിക്ലിഫ് ഇന്ത്യ അല്ലെങ്കിൽ ഈ ട്രാൻസ്ലേഷൻ മിനിസ്ട്രി ആരംഭിക്കാൻ ഇടയായിട്ട് அப்படி அவருடைய இருதயத்திலே இருந்த அந்த ஆசையே, வாஞ்சையே, வைராக்கியமே இந்த ஊழியங்கள் ஆரம்பிக்கப்படுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. ഇന്ന് നമ്മുടെ സ്വന്തം ഭാഷയിൽ ദൈവവചനം ലഭിച്ചതുകൊണ്ടാണ് ഞാനും നിങ്ങളും ഇവിടെ കടന്നു വരുവാൻ ഇടയായിട്ടുള്ളത്. நம்முடைய கரங்களிலே தாய்மொழியில வேதாகம் இருப்பதினால் மாத்திரமே நாம் இங்கே கர்த்தரை ஆராதிப்பதற்கு நாம் கடந்து வருகிறோம். അതല്ല എങ്കിൽ ഒരുപക്ഷെ നാം ഒന്നും ഇവിടെ കാണുമായിരിക്കില്ല. ஒருவேளை இந்த தாய்மொழியில வேதாகம் நமக்கு கிடைக்காமல் இருக்குமானால் நாம் இந்த இடத்துல வந்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. നമ്മുടെ സ്വന്തം ഭാഷയിൽ ദൈവവചനം നൽകിയ കർത്താവിന് നമുക്ക് നന്ദിയോടെ സ്തോത്രം ചെയ്യാം. தாய்மொழியில வேதாகமத்தை தந்திருக்கிற தேவனுக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ഇന്ന് ഭാരതത്തിലെ ലക്ഷക്കണക്കിന് ജനങ്ങൾ സ്വന്തം ഭാഷയിൽ ദൈവവചനം ലഭ്യമാകാതെ കർത്താവിനെ അറിയാതെ ജീവിക്കുകയാണ്. நம்முடைய தேசத்திலே அநேக லட்சக்கணக்கான ஜனங்கள் தாய்மொழியில வேதாகமம் இல்லாததினாலே கர்த்தரை அறிய முடியாமல் ஆராதிக்க முடியாத சூழலில் இருக்கிறார்கள். അവരുടെ ഇടയിലേക്ക് കടന്നു ചെന്ന് അവരുടെ ഭാഷ പഠിച്ച് ലിപി ഉണ്ടാക്കി അതിൽ ദൈവവചനം പകർന്നു കൊടുക്കുന്ന അനുഗ്രഹീതമായ മിനിസ്ട്രിയാണ് വിക്ലിഫ് ഇന്ത്യ ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്നത്. அப்படி தேவனை அறிய முடியாமல் இருக்கிற ஜனங்களுக்கு இந்த கர்த்தருடைய வார்த்தையை மொழிபெயர்ப்பதற்காக அவர்களுடைய மொழியை கற்றுக்கொண்டு அவர்கள் மத்தியிலே வாழ்ந்து இந்த கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு போய் கொடுத்து அவர்களும் சுவிசேஷத்தினாலே சந்திக்கப்பட வேண்டிய அந்த பிரதானமான வேலையை தான் இந்த விக்லிஃப் இந்தியா ஊழியர்கள் ഈ മഹനീയ ശുശ്രൂഷയ്ക്കായി നിയോഗിക്കപ്പെട്ട പ്രിയ രാജേഷിനെ ഓർത്ത് കർത്താവിനെ സ്തോത്രം ചെയ്യുകയാണ്. இந்த குறிப்பிட்ட வேலைக்காக தன்னை அர்ப்பணித்திருக்கிற அருமையான மகன் நினைத்து நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 1917 ஆண்டிலே ഗോട്ടി മലയിലെ ഒരു ഉൾഗ്രാമത്തിൽ ഒരു ഉൾഗ്രാമത്തിലെ കാമറോൺ ടൗൺസെന്റ് എന്ന് പറയുന്ന ഒരു ചെറുപ്പക്കാരൻ, കാമറോൺ ടൗൺസെന്റ് ഒരു ചെറുപ്പക്കാരൻ, ഒരു சிறுவயது வாலிபன். അന്ന് അദ്ദേഹത്തിന് 21 വയസ്സ് മാത്രമേ പ്രായമുണ്ടായിരുന്നു. 21 വയതുള്ള വാലിബൻ. അദ്ദേഹം ആ ഗ്രാമത്തിൽ കടന്നു ചെന്ന് அவர் ஒரு கிராமத்திலே கடந்து போன பின்பு സ്പാനിഷ് ഭാഷയിൽ സുവിശേഷം പ്രസംഗിക്കുകയായിരുന്നു. அவர் ஸ்பானிஷ் என்கிற மொழியிலே சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். ആ ചെറുപ്പക്കാരൻ ഒരു ബൈബിൾ കോളേജിലെ പഠിക്കുന്ന വിദ്യാർത്ഥിയായിരുന്നു. அவர் வேதாகம கல்லூரியிலே படிக்கிற ஒரு இளம் வயது வாலிபனாக இருந்தார். അവരുടെ അവധിക്കാലത്ത് ദൈവവചനം പങ്കുവയ്ക്കുവാൻ ഈ ഗോട്ടി മലയിലെ ഉൾഗ്രാമത്തിൽ കടന്നു വന്നതായിരുന്നു. அவர் அப்படி படித்த காலத்திலே தான் அப்படி சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக கிராமத்தின் பகுதிகளுக்காக கடந்து வந்திருந்தார். ആ ഗ്രാമത്തിലുള്ള ജനങ്ങൾക്ക് സ്പാനിഷ് ഭാഷ വശമല്ലായിരുന്നു, അറിയില്ലായിരുന്നു. அந்த வேதாகம கல்லூரி படித்துக் கொண்டிருந்த வாலிபருக்கு ஸ்பானிஷ் மொழி தெரியும். ஆனால் அங்கே கிராமத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு அந்த ஸ்பானிஷ் மொழி தெரியாது. എന്നാൽ ഈ ചെറുപ്പക്കാരൻ തനിക്ക് അറിയാവുന്ന സ്പാനിഷ് ഭാഷയിൽ അവിടെ ദൈവവചനം പ്രസംഗിച്ചുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ அந்த சகோதரன் தனக்கு தெரிந்த மொழியிலே அந்த கிராம மக்களுக்கு அந்த சுவிசேஷத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறான். അവിടുത്തെ ഗ്രാമത്തിലെ മൂപ്പൻ, അത് അവിടുത്തെ പ്രധാനപ്പെട്ട വ്യക്തി ഈ ചെറുപ്പക്കാരനോട് കടന്നു വന്നിങ്ങനെ ചോദിച്ചു. அந்த கிராமத்துல இருக்கிற தலைவன் வந்து இந்த வாலிபனிடத்திலே வந்து சில காரியங்களை கேட்கிறான். ഈ 21 വയസ്സുള്ള ഈ ചെറുപ്പക്കാരൻ ഇങ്ങനെ അവിടെ പ്രസംഗിക്കുകയായിരുന്നു. அந்த 21 வயது வாலிபன் என்ன பிரசங்கித்தான் என்றால், ഞാൻ വിശ്വസിക്കുന്ന നമ്മുടെ ദൈവം, நான் விசுவாசிக்கிற நம்முடைய தேவன், அவன் அற்புதம் ചെയ്യുന്ന ദൈവമാണ്. அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். അവൻ സമാധാനം നൽകുന്ന ദൈവമാണ്. அவர் சமாதானத்தை கொடுக்கிற தேவன். നമ്മുടെ പാപത്തിൽ നിന്ന് നമ്മെ വിടുവിക്കുന്ന ദൈവമാണ്. அவர் பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்கிற தேவன். എന്നാലും ഈ സ്പാനിഷ് ഭാഷ, இந்த ஸ்பானிஷ் மொழியிலே അദ്ദേഹം പ്രസംഗിച്ചത് അവിടെയുള്ളവർക്ക് മനസ്സിലായില്ല. அவர் அறியாத மொழியிலே பேசினதினாலே அங்க இருக்கிற கிராம ஜனங்களுக்கு அது ஒன்றும் புரியவில்லை. അവിടെ സംസാരിക്കുന്ന ഒരു ലോക്കൽ ലാംഗ്വേജ് ഉണ്ട്, കച്ചിക്കൽ എന്ന് പറയുന്ന ഒരു ഭാഷ. കച്ചിക്കൽ அங்கே பேசக்கூடிய வேறொரு மொழி தான் அங்கே இருந்தது. ആ ഗോത്രത്തിന്റെ ആ ട്രൈബൽ ഗ്രൂപ്പിലെ അവരുടെ ലീഡർ പറഞ്ഞു, அங்கே அந்த ஆதிவாசி மக்களுக்கு மத்தியிலே இருந்த தலைவன் சொன்னான், നിങ്ങൾ പ്രസംഗിക്കുന്ന സ്പാനിഷ് ഭാഷ ഞങ്ങൾക്ക് അറിയുകയില്ല. நீங்கள் பிரசங்கிக்கிற காரியங்கள் எங்களுக்கு தெரியவில்லை. നിങ്ങളുടെ ദൈവം അത്ഭുതം ചെയ്യുന്ന ദൈവമാണെങ്കിൽ, உங்களுடைய தெய்வம் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருந்தால் എന്തുകൊണ്ട് ഞങ്ങളുടെ ഭാഷയിൽ ഈ ദൈവത്തിന് പ്രസംഗിച്ചുകൂടാ?
எங்களுடைய மொழியிலே ஏன் இந்த வார்த்தையை நீங்கள் பிரசங்கிக்கவில்லை என்று சொன்னான். ഞങ്ങളുടെ ഭാഷയിൽ ദൈവവചനം എന്തുകൊണ്ട് ഞങ്ങൾക്ക് പകർത്തി നൽകുവാൻ കഴിയുകയില്ല? ஏன் அந்த தேவன் கர்த்தருடைய வார்த்தையை எங்கள் மொழியிலே எங்களுக்கு கொடுக்கவில்லை என்று அந்த தலைவன் கேட்டான். ആ വാക്കുകൾ ആ ചെറുപ്പക്കാരന്റെ ഹൃദയത്തെ വേദനിപ്പിച്ചു. அந்த வார்த்தைகள் அந்த இளம் வாலிபனை ரொம்ப வேதனைப்படுத்தினது. അദ്ദേഹം തിരിച്ച് തന്റെ ബൈബിൾ കോളേജിൽ കടന്നുപോയി. அவர் திரும்பவும் வேதனையோடு கூட தன்னுடைய வேதாகம கல்லூரிக்கு வருகிறான். തന്റെ ബൈബിൾ പഠനം പൂർത്തീകരിച്ച് தன்னுடைய வேதாகம படிப்பை முடித்த பின்பு 1920 അദ്ദേഹം തിരിച്ച് ഈ കക്ഷിക്കൽ എന്ന് പറയുന്ന ആ ട്രൈബൽസിന്റെ ഇടയിലേക്ക് തിരികെ വന്നു. திரும்பவுமாக ஏற்கனவே தான் கடந்து வந்து ஊழியம் செய்த அதே மக்கள் கூட்டத்திற்கு அவன் கடந்து வருகிறான். അവരുടെ ഇടയിൽ താമസിച്ച് அவர்களுக்கு மத்தியிலேயே அவன் தங்குகிறான். അവരുടെ ഭക്ഷണം കഴിച്ച് அவருடைய சாப்பாட்டை அவன் சாப்பிடுகிறான். അവിടുത്തെ കാലാവസ്ഥയെ അതിജീവിച്ച് அங்கே இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏற்றாற்போல தன்னை மாற்றிக் கொள்கிறான். ദീർഘവർഷങ്ങൾ അവിടെ താമസിച്ച് நீண்ட காலங்கள் அங்கே தங்கி இருந்த பின்பு ആ കക്ഷിക്കൽ ഭാഷയിൽ ബൈബിൾ പരിഭാഷപ്പെടുത്തുവാൻ ഇടയായിത്തീർന്നു. அந்த மொழியை கற்றுக்கொண்டு வேதாகமத்தை அவர்களுடைய பாஷையிலே மொழிபெயர்த்து கொடுத்தான். 1929 33ാമത്തെ വയസ്സിൽ 33வது വയதிலே ഈ ചെറുപ്പക്കാരൻ இந்த சிறு அந்த வாலிபன் കക്ഷിക്കൽ ഭാഷയിൽ அந்த குறிப்பிட்ட மக்களுக்கான பாஷையிலே പുതിയ നിയമം പ്രസിദ്ധീകരിക്കാൻ ഇടയായിത്തീർന്നു. புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்த்து கொடுத்தார். അദ്ദേഹത്തിന്റെ ഹൃദയത്തിൽ அவருடைய இருதயத்திலே ദൈവം കൊടുത്ത ஆண்டவர் கொடுத்த വലിയ ദർശനമാണ് ஒரு தரிசனம், பெரிய தரிசனமாக இருந்தது. ബൈബിൾ ട്രാൻസ്ലേഷൻ മിനിസ്ട്രിയുടെ ആരംഭം. அதுதான் வேதாகம மொழிபெயர்ப்பு ஊழியர்களுக்கான ஆரம்பமாக இருந்தது. ആ മിനിസ്ട്രിക്ക് അദ്ദേഹം ഇട്ട പേരാണ്, அந்த ஊழியத்திற்கு அவர் வைத்த பெயர்தான் ജോൺ വിക്ലിഫ് എന്ന മിഷണറിയുടെ പേര്. ஜான் விக்லிஃப் என்கிற மிஷனரியுடைய பெயரை அந்த ஊழியத்துக்கு வைத்தார். ജോൺ വിക്ലിഫ് എന്ന മിഷണറി ஜான் விக்லிஃப் என்கிற மிஷனரி 14ാം നൂറ്റാണ്ടിൽ 16வது நூற்றாண்டிலே സാധാരണക്കാരുടെ ഭാഷയിലേക്ക് மற்றவர்களுடைய மொழியிலே ബൈബിൾ പരിഭാഷയ്ക്ക് വേണ്ടി மொழிபெயர்ப்பதற்காக, மற்றவர்கள் பேசக்கூடிய மொழியிலே வேதாகமத்தை மொழிபெயர்ப்பதற்காக ജീവിതം സമർപ്പിച്ച ഒരു മിഷണറിയാണ്. தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு அருமையான ஊழியக்காரர். അദ്ദേഹത്തിന്റെ പേരാണ്, அப்படி அவருடைய பெயர் தான் ஜான் விக்லிஃப் என்பதாகும். ഈ മിനിസ്ട്രിക്ക് നൽകുവാൻ ഇടയായിത്തീർന്നത്. அப்படிதான் இந்த ஊழியத்திற்கு ஜான் விக்லிஃப் அவருடைய பெயர்கள் வந்தது. ഇന്ന് ഇന്ത്യയുടെ വിവിധ ഭാഗങ്ങളിൽ இன்றைக்கு இந்தியாவுடைய பல பாகங்களிலே 30 പ്രവർത്തനങ്ങൾ വിക്ലിഫ് ഇന്ത്യയുടേതായിട്ട് നടന്നു വരുന്നുണ്ട്. 30 மொழிகளிலே வேதாகம மொழிபெயர்ப்பு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. കഴിഞ്ഞ 43 വർഷമായി கடந்த 43 வருடங்களாக ഭാരതത്തിൽ இந்த இந்தியா தேசத்தில் വിക്ലിഫ് ഇന്ത്യ പ്രവർത്തിച്ചു വരുന്നു. இந்தியாவில் இந்த விக்லிஃப் இந்தியா வந்துட்டு இந்த ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. നമ്മുടെ ഭാരതത്തിൽ நம்முடைய இந்தியா தேசத்தில் 80-ലധികം ഭാഷകളിൽ 80க்கும் அதிகமான மொழிகளிலே ഒരു വാക്ക് പോലും, ஒரு வார்த்தை கூட, അവരുടെ സ്വന്തം ഭാഷയിൽ ஒரு வார்த்தை கூட ஆண்டவரை அறிய முடியாத ஒரு சூழல் தான் காணப்படுகிறது. അവരുടെ സ്വന്തം ഭാഷയിൽ ദൈവവചനം ലഭിക്കാത്ത 80-ലധികം ഭാഷക്കാർ നമ്മുടെ ഇന്ത്യയുടെ വിവിധ സംസ്ഥാനങ്ങളിലുണ്ട്. இங்கே இந்தியாவிலே 80 மொழிகளை பேசக்கூடிய ஜனங்களுக்கு மத்தியிலே இன்னமும் சுவிசேஷம் செல்வதற்கான வாசல்கள் திறக்கப்படாமலேயே, നമ്മുടെ കർത്താവിന്റെ വരവിന് മുൻപായിട്ട് ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பதாக നാം ഇവിടെ പാടിയതുപോലെ, நாம் இன்றைக்கு பாடினது போல ഭാരതം യേശുവിനെ അറിയട്ടെ. ഹല്ലേലൂയ. நம்முடைய தேசம் தேவனை அறியட்டும். അതിനായിട്ട് നമുക്ക് ദൈവത്തിന് വേണ്ടി നമ്മുടെ സമയം കൊടുക്കാം, നമുക്ക് പ്രാർത്ഥിക്കാം, നമുക്ക് ദൈവം നൽകിയ നന്മകൾ കർത്താവിന്റെ വേലയ്ക്ക് വേണ്ടി സമർപ്പിക്കാം. அதற்காக இந்த தேசம் தேவனை அறிவதற்காக நம்முடைய நேரத்தை, நம்முடைய உழைப்பை, நம்முடைய பொருளாதாரத்தை இந்த ராஜ்யத்தின் பணிகளுக்கு நாம் கொடுப்பதற்கு கவனமாக இருக்கணும். രാജേഷിനെ പോലെയുള്ള അനേക ചെറുപ്പക്കാരെ കർത്താവിന്റെ വേലയ്ക്ക് വേണ്ടി, ദൈവവചന പരിഭാഷയ്ക്ക് വേണ്ടി ഇറങ്ങുവാൻ നമുക്ക് പ്രാർത്ഥിക്കാം. ராஜேஷை போல இன்னும் அநேக வேதாகம மொழிபெயர்ப்பு பணிகளை செய்வதற்கான ஆட்களை தேவன் நம்முடைய சபைகளில் இருந்து எழுப்பி தருவாராக. ഈ സഭയിലുള്ള ദൈവമക്കൾ ഈ പ്രവർത്തനത്തെ ഓർത്ത് പ്രാർത്ഥിക്കുക. இந்த சபையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இந்த விக்லிஃப் இந்தியா ஊழியங்களை நினைத்து நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ഈ മിഷൻ കേന്ദ്രങ്ങളിൽ പോയി അവിടുത്തെ പ്രവർത്തനങ്ങൾ കാണുവാൻ നിങ്ങൾക്ക് സാവകാശമുണ്ട്. இந்த ஊழியங்கள் எப்படி நடைபெறுகிறது என்பதை நீங்கள் வரும் காலங்களிலே அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. നമുക്ക് തമിഴ്നാട്ടിലെ പൊള്ളാച്ചിയിലെ பொள்ளாச்சி என்கிற பகுதியிலே മലസർ എന്ന കമ്മ്യൂണിറ്റിയിലെ
மலசம் என்று சொல்லக்கூடிய ஒரு கம்யூனிட்டியில, ஒரு சமுதாயத்துக்குள்ளாக, അതുപോലെ മലമനസ്സ എന്ന സമുദായത്തിലെ ഒരു കമ്മ്യൂണിറ്റിയിലും கூட നമ്മുടെ മിഷൻ പ്രവർത്തനം, ട്രാൻസ്ലേഷൻ പ്രവർത്തനം നടന്നു വരികയാണ്. அங்கே ஒருவேளை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம அறியாத மக்களினங்களுக்கு மத்தியிலேயும் வேதாகம மொழிபெயர்ப்பு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறதா? ഇത് വളരെ അടുത്തുള്ള ഒരു മിഷൻ സ്റ്റേഷനാണ്. இது நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வேதாகம மொழிபெயர்ப்பு பணித்தளங்கள். അതുപോലെ ഭാരതത്തിന്റെ വിവിധ ഭാഗങ്ങളിൽ നമ്മുടെ മിഷനറിമാർ പ്രവർത്തിച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണ്. ഈ பொள்ளாச்சியை போல உலக அந்த இந்தியாவுடைய பல பகுதிகளிலேயும் இந்த வேதாகம மொழிபெயர்ப்பு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. മിഷൻ കേന്ദ്രങ്ങൾ നിങ്ങൾക്ക് പോയി സന്ദർശിക്കാം. அங்கே நடைபெறுகிற வேலைகளை நீங்கள் போய் பார்க்க முடியும். മിഷനറിമാരെ സപ്പോർട്ട് ചെയ്യാം. அங்கே மிஷனரிகளுக்கு நீங்கள் உதவியாக இருக்க முடியும். ഒരു ബൈബിൾ നിങ്ങൾക്ക് വേണമെങ്കിൽ അവർക്ക് ഗിഫ്റ്റ് ആയിട്ട് കൊടുക്കാൻ സാധിക്കും. அவர்களுக்கு அந்த வேதாகமத்தை கொடுப்பதற்கான எந்த விதத்திலும் நீங்கள் உதவி செய்ய முடியும். 300 രൂപയാണ് ഒരു ന്യൂ ടെസ്റ്റമെന്റിനെ പ്രിന്റിംഗ് കോസ്റ്റ് വരുന്നത്. அதாவது அந்த மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகங்களை நீங்கள் விலைக்கு வாங்கி கொடுப்பீர்களானால் ஒரு புத்தகத்தினுடைய விலை 300 ரூபாய். 10 பைபிளோ 20 பைபிளோ 50 பைபிளோ നിങ്ങൾക്ക് വേണമെങ്കിൽ സ്പോൺസർ ചെയ്യാം. அதாவது புதிதாக மொழிபெயர்க்கப்பட்டு பிரிண்டிங் செய்யப்பட்டிருக்கிற அந்த புதிய ஏற்பாட்டை நீங்கள் வாங்கி அதை இலவசமாக மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு உதவியாக இருக்கலாம். ഞങ്ങളുടെ പ്രവർത്തനങ്ങളെ കുറിച്ചുള്ള തമിഴ് ഭാഷയിലുള്ള ന്യൂസ് ലെറ്റർ ഞങ്ങളുടെ കൈവശമുണ്ട്. தமிழ் மொழியிலே இந்த விக்லிஃப் இந்தியாவை குறித்த நியூஸ் லெட்டர் இருக்கிறது. ഈ ആരാധനയ്ക്ക് ശേഷം, இந்த ஆராதனை முடிந்த பின்பு നിങ്ങൾക്ക് അത് നൽകുന്നതായിരിക്കും. உங்கள் கரங்களில் நாங்கள் அதை தருகிறோம். കൂടുതൽ കാര്യങ്ങൾ നിങ്ങൾക്ക് അതിൽ നിന്ന് മനസ്സിലാക്കാം. அதிலே இன்னும் இந்த ஊழியங்களை குறித்ததான கூடுதல் தகவல்கள் இருக்கிறது. ഞാൻ എൻ്റെ സമയം അധികം ഇല്ലാത്തതുകൊണ്ട്, நேரம் எனக்கு அதிகமாக இல்லாததினாலே ഞാൻ എൻ്റെ വാക്കുകൾ ഇവിടെ ചുരുക്കുകയാണ്. என்னுடைய வார்த்தைகளை இதோடு நிறுத்திக் கொள்கிறேன். ഞങ്ങൾക്ക് അവസരം നൽകിയ எங்களுக்கு இந்த வாய்ப்புகளை தந்த പ്രിയ കർത്തൃദാസനോടും அத்துடைய ஊழியக்காரருக்கும் ഈ സഭയോടും இந்த சபைக்கும் ഞങ്ങളുടെ നന്ദി അറിയിച്ചുകൊണ്ട്, எங்களுடைய நன்றிகளை தெரிவிக்கிறோம். പ്രാർത്ഥന അഭ്യർത്ഥിച്ചുകൊണ്ട് எங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கும்படி உங்களை ഞാൻ கேட்கிறோம். എൻ്റെ വാക്കുകളെ ചുരുക്കുന്നു. ദൈവനാമം മഹത്വപ്പെടുമാറാകട്ടെ. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. மகிமைப்படுவதாக. நம்முடைய சபை குறித்து நீங்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு தேவனுக்கு மகிமை செலுத்தும் மனத்தோடு நீங்கள் காணப்பட வேண்டும். நம்முடைய சபை சைஸில் என்று நீங்கள் பெருமிதப்பட முடியாது. ஏனென்றால் உங்களை விடவும் நாங்கள் சைஸிலே சிறிய சபையாகத்தான் பகுதியில் இருக்கிறோம். அதே வேளையிலே ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், கோலியாத்தின் கரத்திலே பட்டயமாக இருப்பதை காட்டிலும் தாவீதுடைய கரத்தில் கூழாங்கலாக இருப்பதை நான் விரும்புகிறேன். இன்னைக்கு நடைபெறக்கூடிய இந்த ஆராதனைகள் மிகுந்த ஒரு மகிழ்ச்சிகரமான ஆராதனை. எத்தனையோ ஆராதனை இன்னைக்கு ஈரோடு மாவட்டத்தில் நடைபெறுகிறது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லா ஆராதனைகளிலும் தேவன் சந்தோஷப்படுகிறாரா? தன்னுடைய சந்தோஷத்துக்காகவே வந்து ஆராதிக்கிற மக்களுக்கு மத்தியில் தேவனை சந்தோஷப்படுத்த காரியங்களை எந்த சபை செய்கிறதோ அந்த சபையின் ஆராதனையை தேவன் மகிமைப்படுகிறார். இன்னைக்கு பேசுவதாலே பல காரியங்களை நான் கூர்ந்து கவனிக்கும் பொழுது நம்முடைய சபை சைஸிலே சின்னதாக இருந்தாலும் இந்த சபை குறித்த தேவ நோக்கம், தேவ திட்டம், தேவ தரிசனம் மகா பெரியதாக இருக்கிறது. யாரோ ஒருவர் அல்லையா சொன்னது போல என்னுடைய காதலில் பட்டது. ஏனென்றால் நான் சிலைகளுக்கு பிரசங்கிக்கவில்லை, உயிருள்ள தேவ ஜனத்தின் முன்பாக நான் நின்று கொண்டிருக்கிறேன். நீங்கள் நானும் வாழக்கூடிய காலம் ஒரு பொல்லாத காலமாக இருந்தாலும் இந்த காலத்திலேயே வாய்ப்புகளை தேவன் நமக்கு தராமல் இருக்கவில்லை. நம்முடைய கண்களுக்கு மறைவாக பல காரியங்கள் நடக்கத்தான் செய்கிறது. இன்னைக்கு எனக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிற ஆச்சரியங்கள பல காரியங்கள் வேதாகமத்தை இங்கிருந்து வெளியே சென்று மொழிபெயர்க்கக்கூடியதாக உருவாக்கப்பட்டாலும் இன்னைக்கு தமிழ்ல இருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்யக்கூடிய வில்சனை காணக்கூடிய வாக்கியம் எனக்கு கிடைத்தது. வில்சன் அவர் கையை தட்ட மாட்டாங்க, பொறாமை பொறாமை. வேணா நீங்க வாங்க, இப்ப கூட எனக்கு யாராவது ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்ப்பு செய்ய ஆயத்தம் வந்தா ப்ளீஸ் வாங்க. என்னுடைய வாலிபர்களை உற்சாகம் ஊட்ட வேண்டும். அது இப்படிப்பட்ட ஒரு அசுரத்தனமான பிரசங்கமார்களுக்கு அற்புதமான மொழிபெயர்ப்பு இருப்பது கடினமான காரியம், கஷ்டம் தானே. எனக்காக செஞ்சலாம் இந்த தேவனுக்கு செய்வதை காட்டிலும். கர்த்தர் நல்லவன் மட்டுமல்ல, இந்த சபையிலே ஆவிலே பிறந்து வளர்ந்து இன்னைக்கு இந்த தேசத்திலே தேவைப்படக்கூடிய ஊழியத்திலே வருகிறதான வாலிப பிள்ளைகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். வெளிச்சம்
படாது, வெளிச்சம் வீசாது, வெளிச்சத்திற்கு மறைவாய் இருக்கிற ஊழியத்தில் ஒன்று வேதாகம மொழிபெயர்ப்பு ஊழியம். பல பேர் அறிந்திருக்கிறோம். ஆனா எனக்கு ஜிஜில் யாருன்னே தெரியாது, டோனி யாருன்னே தெரியாது. ஏன்னா நீங்க வெளிச்சம் இல்லாத இடத்துல ஊழியம் செய்கிறீர்கள். ஆனால் தேவனுடைய வெளிச்சத்தில் நீங்கள் புரியவராக கண்டிப்பாக இருப்பீர்கள். மறைவான ஊழியர்களை கூர்ந்து கவனிக்கிற தேவன் இன்றைக்கு இப்படிப்பட்ட அருமையான கர்த்தருடைய தாசர்களை நம்மத்திலே கொண்டு வந்தது நமக்கு ஒரு மாபெரும் ஒரு சுலாக்கியம். கர்த்தர் நல்லவே. இந்த பிரசங்கத்தில் வருகிற பசுத்தவருடைய பாதங்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அதான் கவனிங்க, சில நேரத்துல சிலருடைய பாதம் பிரசங்கப்படுத்துக்கு வராம பார்த்துக்கணும். சில நேரத்துல சிலருடைய பாதம் மறுபட கண்டிப்பாக பார்க்கணும். லோத்தோட கால்பட்ட பூமி என்னவாக மாறும் சொல்லுங்க ஐயா? பஷ்பமா மாறுமையா? ஆனா அவருடைய பாதப்பட்ட பூமி புஷ்பமா மாறுங்க. அது இன்றைய வரைக்கும் பூத்து கொடுக்கக்கூடிய ஒரு தேசமாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய இந்த திருச்சபையிலே வருகிற நல்ல பரிசுத்தவர்களுக்காக நான் கர்த்தரை நன்றி வாசிக்கலாம். நியாயாதிபதிகளுடைய புஸ்தகம் அதே அதிகாரத்துல 6ஆம் அதிகாரத்துல வாசித்த அந்த வசனத்தில் நான் உங்களுக்கு சுட்டி காட்டி அருமையான தம்பியை பிரதிஷ்டை பண்ண முடியாது விரும்புகிறோம். 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. இன்னைக்கு அநேக சமயத்துல அனுப்பப்படுகிற பொழுது நமக்கு வரக்கூடிய ஒரு மாபெரும் அச்ச உணர்வு. அனுப்பப்படும் பொழுது என்னோடு அநேகர் இருக்கிறார்கள், ஆனால் நான் புறப்பட்டு போகும் பொழுது தனித்தவனாக போகிறேனே, இந்த காரியம் என் திராணிக்கு மிஞ்சின காரியமாக இருக்கிறதே, இதை நான் செய்து முடிக்க முடியுமா என்றெல்லாம் கேள்வி வரும் பொழுது ஒன்றை கவனத்தில் கொள்ளுங்கள், உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவங்களை அழைக்கும் பொழுது நீங்கள் வேறவனாக இருக்கலாம், அவங்களை அழைக்கும் பொழுது நீங்கள் அறிவியலாக இருக்கலாம், அவங்களை அழைக்கும் பொழுது நீங்கள் ஒன்றுமே இல்லாதவனாக இருக்கலாம். ஆனால் அழைக்கப்பட்ட பிற்பாடு உங்களை அழைத்தவர்கள் ஆயுததாரியாக மாற்றி தன்னை அனுப்புவார். வெறுமனை அனுப்ப மாட்டார். போய் என்று சொல்லிவிடுகிற தேவன் அல்ல, போ நான் கூடவே வருகிறேன். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 16 வாசிக்க அவசியம் இல்லை. தேவன் சொல்லுகிறார், உங்களை எப்படி அனுப்புகிறேன்? ஆடுகளுக்குள்ளே திரும்பமாக. கவனமா இருக்கிறீங்களா? எல்லாரும் கொஞ்சம் என்னை பாருங்க. எல்லாரும் கொஞ்சம் கன்னத்துல கைய வைங்க. கன்னத்துல கைய வச்சுங்க. கேட்பதை காட்டிலும் காண்பது நான் சொன்னது கண்ணும். நீங்க கையை வச்சுங்க, மோபாயில கைய வச்சுங்க. மேல கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஓநாய்களுக்குள்ளே எதை அனுப்புறேன்? ஆடுகள் அனுப்புறேன். ஆனா ஒன்னே தெரியுமா, நான் ஆடா இருந்தாலும் கொஞ்சம் கர்ப்பமான ஆடியா, நான் ஆடா இருந்தாலும் கொஞ்சம் திமிர் பிடிச்ச ஆடுதான், நான் ஆடா இருந்தாலும் கொஞ்சம் கெத்தான ஆடுதான். காரணம், நாடாக புறப்பட்டு போனாலும் என்னோட வருகிற யூதராஜ சிங்கம் கரங்களை கட்டி கத்தரை மேம்படுத்தலாம். அனுப்பப்படுவது ஆடாக இருக்கலாம், ஆனால் அனுப்புகிற சிங்கமாக இருக்கிறார். ஆகவே இந்த ஆட்டுக்கு இந்த நாடு ஒரு பெரிய பிரச்சனை இல்லையா? அனுப்புகிற தெய்வம் சிங்கமாக கூட வருகிறார். ராஜேஷ், நீங்க யாரியா? ஆடா? ஆடு பலவீனமானது, அநேக சமயத்தில் பாதை அறியாதது என்றால் அது பயனுள்ள ஒன்று. ஆகவேதான் ஆடு தொலைஞ்ச அப்படியே பிரவேசிக்கிறாங்க, பதறாங்க, மேய்ப்பது திரும்ப கொண்டு வந்து சேர்க்கணும்னு சொல்லி. ஆனா இந்நாள் வரைக்கும் நீங்க காணாமல் போன ஆடாக இல்லாமல் காணாமல் போன ஆடுகளை தேடி போகிற ஒரு நல்ல பணிக்கு கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். எழுப்புறீங்களா ராஜேஷ்? இந்த ஊழியத்தில் நீங்க வந்தது நிர்பந்தமா அல்லது விருப்பத்தோடு வந்திருக்கிறீர்களா? இல்ல எங்க பாஸ்டர் தொடர்ந்து என்ன பிரைம் வாய்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, வேற வழியே இல்லை, நானே போகனாலும் அந்த மனுஷனை பிடிச்சி தருவேன் அப்படி வந்தீங்களா? இல்ல துப்பாக்கி முனையில கத்திரோட ஏதாவது பயமுறுத்தப்பட்டு இல்ல எப்படிதான் வந்தீங்க? ஏன் இந்த ஊழியத்துக்கு வரக்கூடிய நாங்க அச்சுறுத்தப்பட்டு வரலையா, அழைக்கப்பட்டு வருகிறோம். நாங்க விருப்பப்பட்டு வருகிறோம்.
எங்களுக்கு நல்லா எடுத்துங்க. நாங்கள் விருப்பப்பட்டு வருகிறோம், இஷ்டப்பட்டு வருகிறோம். எங்கள் தேவனுக்கு கஷ்டப்படுவதை கூட நாங்கள் விருப்பத்தோடு படுகிறோம். ஐயா, நாங்கள் செத்தா கூட சிரிச்சுட்டேதையா சாவும். ஏன்னா திருச்சபையோட வரலாறு அப்படிப்பட்ட பரிசுத்தமாக எழுதப்பட்டிருக்கு. கரைவாளர்களுடைய சகோதர ராஜன் ஆகட்டும், ரூபி ஆகட்டும், உங்க பிள்ளைங்க ஊழியத்தை தரீங்களே, விருப்பமா சொல்ல? விருப்பம் தானே. 10th மார்க் ரொம்ப கம்மிங்க, +2 மார்க்கே சரியா வாங்கலீங்க, வேற வழியே இல்லைங்க, ஊழியம் இல்லைங்க. எங்க பிள்ளைகள் திறமையானவர்கள், வாசிப்பதில், இசைப்பதில், பெற்றோரை கனம் பண்ணுவதில், ஊழியக்காரனை கனம் பண்ணுவதில், எங்க ஆண்டவருக்கு நாங்க சொத்தையை கொடுக்கலையா, எங்க சொத்துக்களை கொடுக்குறையா. இந்த பிள்ளை அவங்க அப்பா அம்மாவுக்கு பிரியமான பிள்ளைதான். ஆனா அவர்களுக்கு ஒன்று தெரியும், தேவரை எங்க வைக்கணும். பிள்ளைய பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் சொல்லுங்க. நானும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஊழியக்காரன் தான். தேவனை உயரிய இடத்துல வைங்க, உன்னதமான இடத்துல வைங்க. உங்க பிள்ளைய உரிய இடத்துல வைங்க. தேவனை வைக்க வேண்டிய இடம் உன்னதம், பிள்ளை வைக்க வேண்டிய இடம் பலிபீடம். ஐயா, நான் ஒன்று தெரியும், ராஜேஷ், உங்க தாயும் தகப்பனும் தேவ ஊழியர்களாக பலிபீடத்தை வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்து இந்த பெற்றோர்கள் அந்த பிதாவை உங்களை பாதுகாக்கிற தேவனாக இருப்பார். அந்த வச்ச பிற்பாடு வேற ஆரஸ்டாமையா உங்க அப்பனே வச்சா உங்க மேல கையை போட முடியாது. பிள்ளையாண்டாமே கையை போடாது. காரணத்துக்கு இனி அது யாருக்கு? ராஜன் மறந்துருங்க, ராஜேஷ் யாருக்கு? ராஜேஷ் மறந்துருங்கன்னு சொல்லி சொன்ன உடனே ரூபி அம்மா முகத்தில் அடிச்சு பாருங்க ஒரு நிமிடம். இனி இதை விட ஒரு பாதுகாப்பு உங்க பிள்ளைக்கு வேறு எவரும் தர முடியாது. கர்த்தருடைய கரத்துல நம்முடைய சபையுடைய காரியங்களை அறிந்து கொள்ள வேணும். நான் முதல்ல என்னுடைய சகோதரனுக்காக ஜெபிக்க, சகோதரிக்காக ஜெபிக்க விரும்புகிற வாங்கம்மா. ஏன்னா ஒரு சபையினுடைய கெப்பாசிட்டி என்பது not because of the seating capacity but seating capacity. எத்தனை இருக்கைகளை நாம் இங்கே போடுகிறோம் என்பது சபையினுடைய செட் அல்ல, எத்தனை பேர் அனுப்புகிறோம் என்பதே நம்முடைய திருச்சபையுடைய பலமாக இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை வெளிப்படுத்துகிறார். இந்த சின்ன சபையிலே புறப்பட்டதான சீரிய சிறப்பான சாட்சி ஒரு பிரியதர்சி ஆகட்டும், ஒரு பிரியவாகட்டும், இனி வந்திருக்கிற ராஜேஷ் ஆகட்டும், இனி அனுப்பப்படுகிற மக்களாகட்டும், இந்த ஈரோட்டு சபையில் அநேக சபைகள் பட்டியல்களைப் போல இருந்தாலும் கோலியாத்தை வீழ்த்துகிற இந்த கூழாங்கலுக்காக கர்த்தர் மகிமைப்படுகிறார். ஐயா, கர்த்தர் மகிமைப்படுகிறார். ஆகவே இந்த அருமையான தம்பியை மனதால் படுங்கய்யா. வாங்க பாஸ்டர், எல்லாரும் எழுப்பலாமா? எல்லாரும் எழுப்பலாமா? நான் ஏன் ராஜேஷ் கேட்டேன்னா, ஏதோ வேற வழி இல்லாம இந்த புள்ள ஊழியத்துக்கு வரலைங்க. அவர் மாத்திரமே வழி என்று அறிந்த பிற்பாடு அந்த வழியை அறிவிக்கிற வேதாகம் மொழிபெயர்ப்பு ஊழியத்துவே நான் இறங்குவது இந்த புள்ள வந்திருக்கிறியா. நம்ம பிரசங்கம் பண்றோம், நான் இதை மாறலாம், மாற்றி பேசலாம். ஆனா வேதாகமத்தை மொழிபெயர்த்து அந்த ஜனத்துக்கு அதை கொண்டு போய் கொடுக்கும் பொழுது அந்த ஜனம் கல்வி கற்ற ஜனமாக மட்டுமல்ல, கர்த்தரை அறிகிற ஜனமாக மாறுகிறார். அது தேவை. நேற்று தினத்துல தரங்கம்பாடியிலிருந்து in 17 not 9 not 6 17 not 6 June 9 he came to Tharangambadi. That time no Bible in Tamil language. In India 1652 language we are spoken, but among the 1000 language in Tamil language we get first Bible. Yeah, சந்தோஷமா இருக்கு. அந்த சீகர்பாகிய புறப்பட்டு வந்தபோது ஒரு நாள் முழுவதுமாக கணக்கில் நிற்க வைத்தார்கள். அதற்கு பின்னதாக மாத கணக்கிலே தமிழ் மொழியே அந்த ஜெர்மானிய அந்த மணல்ல எழுதி எழுதி விரல் நுனியிலே ரத்தம் தோய்ந்தது. இந்த வேதத்தை வாசிச்சா நமக்கு சந்தோஷம் மட்டுமல்லையா, அந்த வேதத்துல ரத்த வாசனை வர வேண்டும். வேதத்தை கையில எடுக்கும் போது என் தாயாரவர் கற்றுக் கொடுத்து 1652 மொழிகள் பேசக்கூடிய என் தேசத்துல முதலாக என் அன்னையவர் கற்றுக் கொடுத்து அன்னை மொழியில என் வேதனுக்கு கிடைத்திருக்கிறோம். அந்த வேதாகம மொழிபெயர்ப்புக்கு ஒரு ஜெர்மானியர் ஒப்பு கொடுத்தது ஒரு பெரிய காரியம் அல்லவா?
இன்னைக்கு புது புது மொழிகள்ல மொழிக்கு லிகிதமற்ற அப்படிப்பட்ட காரியத்துல இந்த அருமையான பரிசுத்தவான்கள் ஈடுபட்டு வேதத்தை கொண்டு வரும்பொழுது ஒரு சீகன் பார்க்கலையா, இந்த தேசத்துக்கு அநேக சீகன் பார்க்கலை கர்த்தர் உருவாக்க வல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஊழியத்துல என் சகோதர சபையில் சேர்ந்து நிற்பதை பெருமிதப்படுகிறேன். இந்த சகோதர சபையில இப்படிப்பட்ட ஒரு அருமையான பிள்ளைய, ஒரு வாலிப பிள்ளைய, மாசு மருவற்று, நோயற்ற, வியாதியற்ற ஒரு திறமையான பிள்ளைய இந்த ஊழியத்துல இந்த சபை விதைக்கிறது. அல்லேலூயா. ஆகவே எல்லாருடைய ஜெபமும் ராஜேஷுக்கு அதிகமாக தேவை. அனுப்பிவிட்டு மறப்பதல்ல, அனுப்பிவிட்டு நம்முடைய ஜெபங்களை அனுப்பி கொண்டே இருக்கையா. அது என்ன பயம் தெரியுமா? கிரியலுக்கு என்ன பயம் தெரியுமா? நீங்க அனுப்புறீங்கய்யா, ஆனா நான் யார் தெரியுமா? ரொம்ப சின்னவன், என் கோத்துல சின்னது. ஆனா ஒண்ணு தெரியுமா ராஜேஷ், நீங்க ஒரு குடும்பத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபர் அல்ல. கிதியோனே, நீ ஒரு குடும்பத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட மகன் அல்ல, ஒரு கோத்திரத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட மகன் அல்ல, ஒரு தேசத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட மகனாக இந்த ராஜேஷை கர்த்தர் மாற்றுவாராக. எல்லாரும் இணைந்து இந்த மகனை இந்த வேதாகம மொழிபெயர்ப்பு ஊழியத்திற்காக அதிக வெளிச்சம் பாய்ச்சப்படாத அந்த மகத்தான ஊழியத்திற்காக இந்த சபை அனுப்புவதை பரலோகம் பெருமிதப்படுத்தப்படாத கரங்களை தட்டி ஆவில எல்லா கதையும் சொல்ற பண்ணுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. பரலோகம் பரவசப்படுகிற இந்த வாக்கியமான வேலைக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சாய்க்கான இந்த ஊழியத்திற்காக, வேறப்பட்ட ஊழியத்திற்காக பிரித்தெடுக்கப்படுகிறேன், அனுப்பப்படுகிறேன் ஆண்டவரே, அர்ப்பணிக்கப்படுகிறேன். இந்த மகனை தேவனுடைய உள்ளாகிய நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவின் திருத்துவ நாமத்தினாலே வேதாகம மொழிபெயர்த்து ஊழியத்தில் நாங்கள் புதுசை பண்ணுகிறோம், அர்ப்பணம் பண்ணுகிறோம், படைக்கிறோம் தேவனுடைய கரத்தில். பாக்கியமான சேவையிலே பாதம் பணிந்த செய்திடுவே. பாக்கியமான சேவையிலே பாதம் பணிந்த செய்திடுவே. ஆயுள் முடியும் வரை கிறிஸ்தேசு வருகை வரை மனத்தாழ்மை உண்மையும் காத்து அன்பின் மனத்தாழ்மை உண்மையும் காத்து முடிவதற்கு முன்னதாக ஒரு உடைந்த உள்ளத்தோடு கண்ணீரோடு கூட இங்க இருக்கிற திருச்சபையாரே வாலிப பிள்ளைகளை பார்த்து கேட்கிறேன். என் பிள்ளைலாம் கருத்து பாருங்க, யாரு தேவனுக்கு தேவை தெரியுமா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யாரு தேவனுக்கு தேவை தெரியுமா? எந்த ஒரு மனுஷன் தேவனுடைய தேவையை அறிகிறானோ, தேவனுடைய தேவையை அறிந்தவனே தேவனுக்கு தேவையா இருக்கிறாயா? அவருடைய தேவை அறிந்த ஒருத்தவன் அவருக்கு தேவை, அவரை புரிந்த ஒருத்தவருக்கு தேவையா? இந்த சபை தேவனை புரிந்து கொண்டதற்காக, தேவனுடைய தேவையை புரிந்து கொண்டதற்காக உள்ள உழைத்தவராக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அனைத்து சபைகளும் தேவனுடைய தேவையை தெரிந்து கொண்ட புரிந்து கொண்ட சபையாக இருந்தால் எத்தனை நலமாக இருக்கும் அல்லவா? ஒருவேளை இன்னைக்கோ நாளைக்கோ ஒரு காலத்திலும் என்ன தேவன் ஊழியத்துக்கு அழைப்பார்கள். வயது போனவங்களா இருக்கலாம், வாலிப பிள்ளையா இருக்கலாம். ஒருவேளை இன்றைக்கோ நாளைக்கோ என்றைக்கோ தேவனை ஊழியத்துக்கு அழைப்பார்கள். அந்த ஊழியத்திற்கு நான் மட்டுமல்ல, என் பிள்ளையும் தருவதற்கு கரங்க வைத்து உங்களுக்காக சேர்த்து நாம் விரும்பணும். உயர்த்தப்படுகிற கரங்களுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக
பாஸ்டர்ஸ் வாங்க வாங்க அவங்க கையை வைங்க. அதன் மூலமாய் பிறப்பிக்கப்பட்ட இந்த விக்லிஃப் இந்தியா ஊழியர்கள் ஆண்டவரே அந்த கிருபை அந்த தரிசனம் இந்த மகன் மேலும் பற்றி பிடிக்கட்டும் என்று சொல்லி சொல்லுகிறோம். கர்த்தருடைய நாமத்தினாலே சபையாக நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நிரப்பி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினாலே எதிர்மையான சத்துடைய போராட்டங்கள் நிர்மூலமாக்கப்படுவதாக. தேவ கிருபை பெருகுவதாக, தேவ கிருபை பெருகுவதாக, தேவ கிருபை பெருகுவதாக. கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். விடாய்த்திருக்கும் போதும் சத்துருக்களை நிர்மூலமாக்குகிற தேவ பலத்தினாலே கர்த்தர் மகிமை கைவிட்டுவீராக. அதற்கு முன்பதாக நீதியானவர்கள் முறியடிக்கப்படுவார்களாக. தேவனுடைய நாமமானது மகிமைப்படுவதாகப்பா. ஆண்டவரே, இனி வருகிற நாட்களிலே மகன் மொழியை கற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்க்க